ஃபஸ்ட்டு ரூமில் தான் தையல் மிஷின் போட்டிருந்தோம். இப்போ ஹால்லேக்கு மாற்றியாச்சு. ஏன்னா பாப்பா ஸ்கூல் போயிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் பாப்பா டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்போ நான் ரூமில் தைச்சிட்ருப்பேன். அப்போ எனக்கு ஒரு பயம், பாப்பா ஒட்டையாக இருப்பாளே ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே ஹாலுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் இடம் தான் இருக்குது, அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹாலுக்கு மாற்றியாச்சு. கிச்சனில் ஏதோ சமையல் பண்ணிகிட்டே நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இன்றைக்கி காலையில் சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நான் இன்றைக்கி நம்ம பிக்கு கஸ்டமர் அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்தே ஆகணும் ப்ளவுஸு. அதனாலே கட் பண்ணி 2 நாள் முன்னாடியே கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எனக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்த உடனேயே அந்த மேடம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அட்வைஸ் எப்படின்னா, சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் சர்வீஸ் பண்ணாதீங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கூட அனுப்பி விடுங்க, ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா எப்படி ஆனாலும் அது ஒரு குறை வரதான் செய்யும். குறை இல்லாட்டி கூட குறை இருக்குதுன்னு சொல்லதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மையே தான். நான் வீட்டில் யாருக்குமே தைக்கிறது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு என்னோட ஹஸ்பண்டோட அம்மாவுக்கு மட்டும்தான் வீட்டில் தைக்கிறோம். வேறு யாருக்குமே மிச்சம் எல்லாத்துக்குமே வெளியே தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன்.